வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இந்த வாரம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல பக்தி பாடல்கள் சுற்று நடந்தது. இந்த பக்தி பாடல்கள் சுற்றுல பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதுல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைங்க எல்லாம் கலக்கலா பக்தி பாடல்களை பாடியிருந்தாங்க. இதுல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச கப்பீஸ் என்ற கானா பூவியர் சூப்பரா ஒரு அம்மன் பாடலை எடுத்து பாடி அசத்தி இருந்தாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில மாஸ் ஹீரோவா இருக்கவர் தான் விஜய் சேதுபதி. அவருடைய 25வது படமான சீதக்காதி இந்த வாரம் வெளிவரப்போகுது. அதனுடைய ப்ரோமோக்காக அந்த சீதக்காதி டீம்ல இருந்து நம்ம விஜய் சேதுபதியும் மற்றும் அந்த படத்தினுடைய டைரக்டர் பாலாஜி தரணிதரனும் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோக்கு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. இந்த வாரம் நம்ம சூப்பர் சிங்கர் ஷோல பக்தி பாடல்கள் சுற்று நடந்தது. இதற்கு சீதக்காதி டீம்லேருந்து நம்ம விஜய் சேதுபதி, அதனுடைய டைரக்டர் பாலாஜி தரணிதரன் மட்டும் இல்லாம பாடகர்களான அனுராதா ஸ்ரீராம் மற்றும் TL மகாராஜன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிட்டாங்க. இந்த ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாமே பக்தி பாடல பாடினது ரொம்பவே சூப்பரா அழகா இருந்தது. இந்த சூப்பர் சிங்கர் ஷோலியே ரொம்பவும் பிரபலமா இருக்க நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச கப்பீஸ் என்ற கானா பூவையர் ஓம் சக்தி பராசக்தின்னு ஒரு அம்மன் பாடலை எடுத்து செம்மவே கலக்கலா தாறுமாறா பாடியிருந்தாரு. இந்த பக்தி பாடல்கள் சுற்றுக்கு நம்ம கப்பீஸ் கானா பூவையர் பைஜாமா ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு ரொம்பவே பம்பிட்டு அமைதியா நின்றுந்தாரு. அதற்கு ஆங்கர் பிரியங்கா அவர்கள் எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு பக்தி பாடல்கள் சுற்றுல, அதனால தான் ரொம்பவே பக்திமயமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம கப்பீஸ் இந்த பாடலை பாடி முடிச்ச பிறகு இதற்கு சிறப்பு விருந்தினராக வந்த விஜய் சேதுபதி அவர்கள் பேசும்போது, நீ இந்த வயசுலேயே இந்த அளவுக்கு சூப்பரா பாடுற, அது மட்டும் இல்லாம ரொம்பவே தெளிவா பேசுற அப்படின்னு சொல்லி அவரை ரொம்பவே பாராட்டி இருந்தாரு. அதன் பிறகு சூப்பர் சிங்கர் ஜட்ஜஸ் பேசும்போது, நீ நல்லா தான் பாடுற, இருந்தாலும் மியூசிக்கை இன்னும் தெரிஞ்சு வச்சுட்டு பாடினா உன்னால இதோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் மிகவும் பிடித்த கப்பீஸ் கானா பூவையர் மற்றும் விஜய் சேதுபதி பத்தியும், மேலும் இந்த பக்தி பாடல்கள் சுற்றுல நம்ம கப்பீஸ் அவர்கள் கொடுத்த அம்மன் பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.